ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரணம் ஜெய் ஜெய் சரணம் குருவே சரணம். இன்றைக்கி எதை பார்க்கலான்னா பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? எதுக்காக எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது அப்படின்னு எதுக்காகன்னு பார்க்கலாம். இப்போ நேற்று என்ன பார்த்தோம்? நேற்று விளக்கு தியானம் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? ரொம்ப நல்ல பொன்னான நாள் நேற்று இல்லைங்களா? ஒன்று திருவண்ணாமலை தீபம், ரெண்டாவது கிருத்திகை, முருகனுக்கு உகந்த நாள் இல்லைங்களா? கார்த்திகை மாதம், கிருத்திகை நட்சத்திரம், முருகனுக்கு உகந்த நாள். அடுத்தது புதன்கிழமை, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நேற்று புதன்கிழமை, திருவண்ணாமலை தீபம், கிருத்திகை, புதன்கிழமை ப்ளஸ் அதோட என்னோட பர்த்டே நேற்று. சரிங்களா? அப்போது அந்த பகவானோட பிளஸ்ஸிங் என்னன்னா, எனக்கு நேற்று அந்த அந்த விளக்கு தியானத்தை பற்றி நேற்று அந்த பொன்னான நாளில் கிளாஸ் எடுக்க வச்சார் பார்த்தீங்களா? அதுதான் அந்த பகவான் எனக்கு கொடுத்த பிளஸ்ஸிங். பகவானோட பிளஸ்ஸிங் தான் அது இல்லைங்களா? அப்போது எதையுமே நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். நெகட்டிவாக எடுத்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அப்போது நம்மளுக்கு நிம்மதி இருக்காது வாழ்க்கையில். ஏன்னா எந்த விஷயம் நடந்தாலும் அதில் இருக்கிற பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணுமே ஒழிய நெகட்டிவாக விட்டுடணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்களேன். நேற்று எனக்கு பர்த்டேங்களா? அப்போ எப்பயுமே வருஷம் வருஷம் எங்கள் மாமியாரோட அம்மா அப்பாவுக்கு சாமி கும்பிடுவாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்போது என் ஹஸ்பண்டோட மாமா வீட்டில் கூப்பிடுவாங்க. அப்போ நேற்று எல்லா நாளும் ஒட்டுக்கா விழுந்துருச்சிங்களா? பர்த்டேவும் நேற்றே விழுந்துருச்சா? என்னடா பண்ணலாம், பர்த்டே அன்னைக்கு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்லாமான்னு ஒரு யோசனை எல்லாத்துக்குமே தோணும் இல்லைங்களா? அப்படி தான் எனக்கும் தோணுச்சு. அப்போ அதை பாசிட்டிவாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணணும்ல. பகவான் சொல்லி கொடுத்தது அதுதானே. அப்போது நம்மளுக்கு நம்ம நல்லா வாழணுன்னா மூதாதையரோட ஆசீர்வாதம் ரொம்ப மெயின் தானுங்க. முதல்ல மூதாதையர் ஆசீர்வாதம் வேணும்பாங்க. அப்போ நாம் அதை எப்படி எடுத்துக்கணும்? பர்த்டே இல்லையா? ஆகையினால அவங்க கூப்பிட்டு அங்கே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்படின்னு நினச்சிட்டு நேற்று அங்கே தான் போய் கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரிங்களா? அப்போ அதை எப்படி எடுத்துக்கணும்? மூதாதையர் நமக்கு பிறந்தநாள் அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போது அது ஒன்று. செகண்டு, பகவான் நேற்று விளக்கு தியானத்தை எடுக்க வச்சாரு இல்லையா? பகவானோட வேலை தானே அது ஒன்று பிளெஸ்ஸிங் தானே. அப்போ அந்த பர்த்டே அன்னைக்குங்க தியானம் பண்ணும்போது அது உடம்புல அதிக அளவில் எனர்ஜி கிடைக்கும். பர்த்டே அன்னைக்கு இல்லைன்னா அந்த மாதத்தில் ஒரு நாள் அந்த நட்சத்திரம் விழுவுது பார்த்தீங்களா? நம்ம பிறந்த நட்சத்திரம் விழுவுது இல்லைங்க, அன்றைக்கும் எங்களுக்கு பவர் அதிகமாக கிடைக்கும் தியானம் பண்ணும்போது. ஆகையினால நேற்று கூட நான் நினச்சிக்கிட்டே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அங்கே போயிட்டு அப்போ விளக்கு வைக்கவே சரியாக போச்சுங்களா? ஈவினிங் இன்றைக்கி பிறந்தநாள் வேறு நம்ம பண்ண எப்பயுமே ஏர்லி மார்னிங் செஞ்சிடுவேன், நான் தியானம் பண்ணிவிடுவேன். இப்போ ஈவினிங் கூட செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு எங்கள் டைமே இல்லையே, விளக்கு வைக்கவே ரெடி பண்ணிக்கிட்டு சரியாக இருக்குதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே விளக்கெல்லாம் வச்சுட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் பாருங்க. அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் மெயின். இன்றைக்கி பர்த்டேன்றதுனால பகவான் ஆசி தியானம் தான் இப்போ பண்ணணும், இப்பயும் சாயங்காலமும் பண்ணணும். ஆனால் இன்னும் டைம் கிடைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இல்லைங்களா? பார்த்தீங்களா? அப்போ சோப்பாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். அந்த அண்ணாமலையார் தீபம் நிகழ்ச்சி காட்டிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? பாட்டு போட்டு திருவண்ணாமலை காட்டிகிட்டு இருந்தாங்கல்ல. அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தேன்னா, உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அப்படியே பகவான், நான் டிவி தான் பார்த்துட்டு இருக்கேன், கண்ணு மூடியெல்லாம் தவம் பண்ணலை. அப்படியே பகவான் அரவணைச்சிட்டார். அதுதாங்க இப்போ நாம் தேடிட்டு போகும்போது எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம தேடாமல் நம்ம முயற்சி பண்ணும்போது கிடைக்கும்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அதுதான் நேற்று அப்படியே நான் டிவி தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்படியே லயிச்சு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே பகவான் நான் உட்காந்துட்டு இருக்கும்போது தானே என் உடம்புல தவம் உட்காது.
இவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங் பார்த்தீங்களா, அந்த காட் பிளெஸ்ஸிங் தானே அது. இப்போது அப்படியே டிவி தான் பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கேன், கண்ணை மூடலை ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து அப்படியே வந்து பகவான் வந்து ஆட்கொண்டார், அப்படியே தவத்தில் அப்படியே உட்கார வச்சுட்டார். அப்படியே மெய் மறந்து உட்காந்துட்ருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படியே உட்காந்துட்ருக்கேன்னா, அது வந்து நாமளே போகலன்னா கூட பகவான் தேடிட்டு வராது இல்லையா? அது ஏன் எதனாலன்னு சொல்லுங்களேன். இப்போ நம்ம சந்தோஷம் மட்டும் முக்கியம் இல்லை, எல்லாமே அதனால் சந்தோஷம் அடையணும், எல்லாருமே வந்து அதனால் பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அது மற்றவங்களுக்கும் சொல்லணும், இந்த நல்ல நாளில் சொல்லணும்னு நினச்சதுனால அதை வந்து சொல்ல வச்சது இல்லையா பகவான். அதுக்காக நேற்று நீ சும்மாவே உட்காந்துருந்தா கூட சரி, நீ இன்றைக்கி செஞ்ச அந்த நல்ல விஷயத்துக்காக உன்னை வந்து உன்கிட்ட நானே உன்னை தேடிட்டு வந்துடுவேன் அப்படின்னு வந்து உட்காந்துட்டேன். உனக்குள்ள தவத்தில் அப்படியே உட்கார வச்சுட்டேன். நம்ம உட்காதாமலேயே நமக்குள்ளே வந்து உட்காந்துட்டு அந்த தவம் பண்ண வச்சுட்டார் இல்லைங்களா. அது இன்னும் ஒரு கருணை பார்த்தீங்களா பகவானுக்கு. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம் நினைப்போம், என்னடா நாம் ஒன்று நினச்சோம் ஒன்று நடக்குது, என்னடா நாம் ஒன்று நினச்சா தள்ளி போகுது, எல்லாமே லேட் ஆகுது அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. எது நடந்தாலுமே அது ஒரு நல்லதுக்கு தான் நடக்கும். ஒரு விஷயம் தள்ளிண்டே போகுதுன்னு நினச்சாலும் அது ஒரு நல்லதுக்கு தான். இப்போ நேற்று என்ன நடந்துச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியும், இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும், நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், தெரியாதுல்ல. அப்போது எதுக்கு வந்து பகவான் பாதத்தை சரணாகதி அடையணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுன்னா, பகவானே உன் பாதம் சரணாகதி, நீ பார்த்துக்கப்பான்னு விட்டுட்டோன்னு வைங்களேன். இப்போ அவருக்கு வந்து இப்போ ஒரு கேரம் போர்டு ஆடிட்டுருக்கோன்னு வைங்களேன், ஒரு செஸ்ஸு விளையாடுறோம். அப்போ எந்த காயினை எப்படி அடிக்கணும், எப்படி அடித்தா எங்கே போய் விழுவோம், இந்த செஸ்ஸெல்லாம் விளையாடும்போது எந்த காயினை எப்படி நகர்த்தினா எப்படி விளையாடலான்னு நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த பகவானுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போது அவர் வந்து அந்த காயினை அழகாக நகர்த்துவார். நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த காயினை எப்போ நகர்த்தணும், எப்படி விளையாடணுன்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார். அப்போது எந்த ஒரு ரிஸ்கான டைமில் நம்ம போயிட்டு வந்தால் கூட நம்மளை எப்படி ஈஸியாக அதுலேருந்து தப்பிக்க வச்சு நம்மளை காப்பாற்றலாம் அப்படின்னு காப்பாற்றிடுவார். அதுக்கு தான் அந்த சரணாகதின்றது ரொம்ப மெயின், சரிங்களா. அப்போது பகவான் பாதம் சரணடையும் போது எந்த ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருந்தால் கூட என்ன ஆகும்னா, அந்த நிலையிலேருந்து எங்களை வந்து மீட்டுன்னு வந்துடுவார். அதுதான் அந்த சரணாகதிக்குடையான அடையாளம். அப்போது பகவானே அப்பா உன் பாதமே சரணாகதி, நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு நம்மளை ஒப்படைச்சிட்டு நாம் எது நடந்தாலும் எப்போ நாம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள். இப்போது ஒவ்வொன்றும் அவன் செயலில் நடக்குது அப்படின்னு நாம் நினைக்கும் போது ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம். இப்போ எதுவுமே நாம் ஒன்று நினச்சாலும் தள்ளிட்டு போகுதுன்னாலும் இது அவனுடைய வேலை அப்படின்னு நாம் ஒவ்வொன்றும் எடுக்கும்போது நாம் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம், சரிங்களா. பயிற்சியெல்லாம் பண்ணும்போது மனசு வந்து அமைதியாகிடும், அப்போவே ஸ்ட்ரெஸ் ஆகாது. இன்னொன்று, நம்ம வந்து எதுவுமே அவன் செயலில் தான் நடக்கும்னு நம்ம ஏற்றுக்கும் போது இன்னமும் நம்மளுக்கு வந்து மனசு கூலாகிடும், சரிங்களா. இப்போ எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது வந்து இப்போ ஏதோ ஒன்று நாம் நினச்சிகிட்டே இருப்போம். ஆனால் வந்து நிறைய விஷயத்தில் யோசிங்களேன். இப்போ வெளியே கிளம்பும்போது கூட லேட் ஆகிடுச்சி எங்கள் ஃபங்க்ஷனே முடிஞ்சிடுமோ அப்படின்னு நினச்சிகிட்டே இருப்போம், டென்ஷனாக இருப்போம். எங்கேயாச்சும் விசேஷத்துக்கு போகும்போது லேட் ஆகிடுச்சின்னு வைங்களேன், டென்ஷனாக தானே இருப்போம். அங்கே போய் பார்த்தா அன்றைக்கி விசேஷமே லேட்டாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய வாட்டி இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் எதுவுமே வந்து வெளியே கிளம்பும் போதும் லேட் ஆகுதா, அது ஒரு நல்லதுக்கு தான் லேட் ஆகுது, சரி போ அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லைன்னு வைங்களேன், டென்ஷன் ஆகும். லேட் ஆகிடுச்சி விசேஷமே முடிஞ்சிடுமே அப்படின்னு டென்ஷன் ஆகும் இல்லைங்களா. அப்போது இதில் பூந்துட்டா சரணாகதி அடையும் போது எதுவுமே அவன் செயலில் நடக்குதுன்னு நாம் ஏற்றுக்கும் போது நம்ம ரிலாக்ஸாக வாழணும், டென்ஷனே இல்லாமல் அமைதியாக வாழ்க்கை வாழணும், சரிங்களா. அப்போது நேற்று என்ன பார்த்தோம், விளக்கு தியானம் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்த்தோம், பாசிட்டிவ் திங்கிங். எப்பயுமே நம்ம வந்து எதையுமே பாசிட்டிவாக தான் திங்கிங் பண்ணிக்கணும். இப்போ ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா கூட அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்,
அதில் அதாவது ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்மளுக்கு வந்து அந்த பகவான் லெசன் எடுத்துகிட்டே போவார். இப்போ யாருனாச்சும் பேசும்போது கூர்ந்து கவனிக்கணுங்க. அது மூலிமா பகவான் நம்மளுக்கு என்ன லெசன் எடுக்கிறார் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ யாராச்சும் பேசிட்டு இருக்கும்போது நாம் கேட்டுட்ருக்கோம்னு வைங்களேன், அதில் மைனஸ் எல்லாம் விட்டுடணும், ப்ளஸ்ஸை கேட்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும்தான் நாம் எடுத்துக்கணும். அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மைனஸை சொல்லி சொல்லி அவங்கள வந்து புண்படுத்தக்கூடாது. பகவான் அடிக்கடி சொல்லுவார், மற்றவர்களை புண்படும்படி நீ பேசாதே, மற்றவர்கள் மனம் புண்படும்படி நீ பேச வேண்டாம். ஆகையினால நீ இன்னைக்கு புரிஞ்சிட்டியா, நாளைக்கு அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு விட்டுடு. உன்னுடைய மனமும் அவருடைய மனமும் ஒன்று தானே. உன்னுடைய மனம் வந்து நோகுதுங்கும் போது அவங்களுக்கும் அதே தானே. அப்போ நீ வந்து புண்படும்படி நடந்துக்க வேணாம். ஒவ்வொருத்தர்கிட்டையுமே அவங்கக்கிட்ட இருக்க அந்த ப்ளஸ்ஸை எடுத்துக்குவோம், மைனஸை விட்டுடுவோம். பாசிட்டிவ் மட்டும்தான் நாம் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வில்லன் இல்லைன்னா சினிமாவே இல்லை இல்லைங்களா, குணி இல்லைன்னா ராமாயணமே இல்லை, சகுனி இல்லைன்னா மகாபாரதமே இல்லைல்ல. அப்போ வாழ்க்கையிலையும் வந்து அந்த ரெண்டுமே இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து கலந்து தான் இருக்கும். இப்போ ஒன்று மட்டும் இருந்ததுன்னு வைங்களேன், இன்பம் மட்டுமே இருந்துச்சுன்னா சுவாரஸ்யமே இருக்காதுல்ல. அப்போ எல்லா இடத்துலையுமே எல்லாமே தான் இருப்பாங்க. வாழ்க்கைன்னு எடுத்துருந்தா கோனி சகுனி எல்லாருமே உண்டு. எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா, சவாலாக. அப்போ அவங்களையும் அரவணைச்சின்னு தான் போகணும். யாரையுமே வந்து விலைக்கு வைக்கக்கூடாது இல்லைங்களா. அதுதான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சுவாரஸ்யம் வேணும்ல வாழ்க்கையில். அப்போ எல்லாமே தானே நடக்கும். அப்போ நாம் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கோம் அப்படின்னு பகவான் பார்ப்பாதில்ல. அப்போ எல்லாமே தானே, எல்லாமே நடக்கும் இல்லைங்களா. அப்போ எல்லாமே தான் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் போகணும். அதை டேக் இட் ஈஸியாக எடுக்கும்போது நம்மளை அது பாதிக்காது இல்லைங்களா. அப்போ எல்லா விஷயத்துலையுமே நாம் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்குவோம், ஹாப்பியாக வாழுவோம். பாய். பார்த்ததுக்கு மிக்க நன்றி.